சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கும் வேலையில் தாவேக ஈடுபடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரின் பேச்சுக்கு தாவேகவில் யாரும் ஆள் பிடிக்கவில்லை, தானாக வந்து சேர்கிறார்கள் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்து மோதல்களை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை ஆள் பிடிக்கிற வேலைக்காக இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறது தாவேகா என்கிற புதிய அரசு. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகின்ற வகையில சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை காணாத வகையில நடைபெறுவது வேதனை உச்சமாக இருக்கிறார். விஜயண்ணா சிலரை பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். ஆனால் விஜயண்ணா, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. ஆகவே சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கிற, அதுவும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வலை வீசி பிடிக்கிற, வலையிலே சிக்கிற மீன்களாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களே, உங்கள் நிலை பரிதாபமாக இருக்கிறது. வேடன் வலையை விரிப்பது மீனை வாழ வைப்பதற்காக அல்ல. புழுவை தூண்டில் போடுகிற வேடன் அந்த மீனை வாழ வைப்பதற்காக அல்ல, அந்த மீனை சாப்பிடுவதற்காக என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் எப்போது புரிந்து கொள்வார்களோ அப்போதுதான் இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற ஆள் பிடிக்கிற இந்த அசிங்கம் தமிழக அரசியலிருந்து முற்று பெறும் என்பதை வேதனையோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். இந்த கட்சியில் நான் சேர்ந்தபோது என்னை ஆள் பிடித்து நான் சேரவில்லை. நானாகவே விரும்பி ஏற்று, நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு எம்ஜிஆரை நான் தேடினேன். எங்கே கிடைப்பார் என்று நான் தேடி பார்த்தேன், ஏங்கினேன். என் இயக்கத்தை போக்குகிற, வாட்டத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக தளபதி விஜயை பார்த்து நானாக தான் போய் சேர்ந்தேன். என்னை யாரும் ஆள் பிடிக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு ஒருவேளை தமிழகம் முழுவதும் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளியரங்கமான ஒரு அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம், லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசாங்கம், மக்கள் விரும்புகிற திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு அரசாங்கம் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி கிடந்த மக்களுக்கு இப்படி ஒரு தளபதி விஜயின் தலைமையில் அரசாங்கம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியிலே சேர வேண்டும் என்று யார் விரும்பினாலும் அதில் என்ன தடை இருக்க முடியும்? ஆள் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. அலை அலையாக, அணி அணியாக யார் போய் சேர்ந்தாலும் நல்லவரை தேடி போவதை நான் வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.